லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னமும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இதுக்கப்புறம் லேஷ் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். நானும் பிகினர் ஸ்டேஜில் இருக்கும் போது லேஷஸை ஃபிக்ஸ் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் இப்போ இல்லை. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற லேஷஸை எப்போவுமே எடுத்துக்கோங்க. எடுத்து அதோட 2 எட்ஜஸையும் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி 2 லேஷஸையும் உங்களோட பிரைட் கையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம அகெயின் இன்னொரு லேஷ் க்ளூ யூஸ் பண்ண போகிறோம். இந்த லேஷ் க்ளூ தான் மெயின் ஆஃப் த மேட்ச்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த லேஷ் க்ளூ இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த லேஷ் க்ளூவை நீங்கள் லைனர் போடுற மாதிரி உங்களோட லேஷ் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பிரைட் கையில் இருக்கக்கூடிய லேஷை எடுத்து ஃபஸ்ட்டு சென்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் எட்ஜையும் அவுட்டர் எட்ஜையும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேஷ் நீங்களாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக வரவே வராது. ஃபிக்ஸ் பண்ண உடனே பிரைட் கண்ணை பிளிங்க் பண்ணவே கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே இருக்க சொல்லுங்கள் அந்த லேஷ் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும். அவங்க உடனே ஐஸ் பிளிங்க் பண்ணுறதுனால தான் சம்டைம்ஸ் நம்மளால் லேஷ் ப்ராப்பராக செட் ஆகிறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது ஷார்ப்பான டூல்ஸ் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண லேஷை நல்லா செட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லேஷ் சூப்பராக செட் ஆகிடும். பட் நான் பண்ண மாதிரி சிசரில் மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.